தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே மாவட்ட தலைநகர்களெல்லாம் சுற்றுலா மாளிகையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா சிறப்பு விருந்தினர்கள் தங்குவதற்கு பல இடங்களில் சுற்றுலா மாளிகை இல்லை என்று அவர்கள் ஆணையிட்டு ஒரு மாவட்டத்திலும் இந்த சுற்றுலா மாளிகை மிக சிறப்பாக பொதுப்பணித்துறை சார்பாக அமைக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டு என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு மாவட்டம். எனவே இந்த செங்கல்பட்டு என்பது சென்னைக்கு முன்னால் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற ஒரு நகரம் இந்த செங்கல்பட்டு. சென்னையை நோக்கி வருகிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் செங்கல்பட்டு தாண்டி தான் போக முடியும். அதனால் இதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் இங்கே 6,79,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 12,266 சதுர அடியில் இந்த சுற்றுலா மாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினர் என்ற அடிப்படையில் மேல்தளத்தில் ஒரு அறையும், அதனோடு கூட்டரங்கம், உணவுக்கூடம், முதலமைச்சராக இருந்தாலும் சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் அவருடைய நேர்முக உதவியாளர்கள் இவர்களெல்லாம் பணியாற்றுகின்ற அளவிற்கு இங்கே சிறப்பாக இந்த மேல்தளத்தை அமைத்திருக்கிறோம். கீழே இருந்து மேலே வருவதற்கு மின்சார லிப்ட் போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தங்க அறை என்று எடுத்துக்கொண்டால் 9 தங்க அறைகள் இங்கே இருக்கிறது. இது நல்ல ஒரு பயனுள்ள ஒரு சுற்றுலா மாளிகை. நாளை தினம் கூட காலையில் திருவண்ணாமலையில் ஒரு சுற்றுலா மாளிகை திறந்து வைக்கிறேன். 12 மணிக்கு ராணிப்பேட்டையில் திறந்து வைக்கிறேன். போன வாரம் திருப்பத்தூரில் திறந்து வச்சேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் சுற்றுலா மாளிகை இல்லையோ அங்கெல்லாம் சுற்றுலா மாளிகை இந்த அரசில் கட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பழைய சுற்றுலா மாளிகைகள்லாம் புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய சிறப்பான ஆட்சியினுடைய இதெல்லாம் ஒரு அடையாளம் என்று கூட என்னால் சொல்ல முடியும். எனவே அந்த பணிகளை இங்கே நிறைவேற்றுவதற்குத்தான் நம்முடைய மாண்புமிகு சிறு குறு துறையினுடைய அமைச்சருடைய தலைமையில், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்னிலையில் இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசாங்கம் உதவலைன்னு சொல்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. பொதுவாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு தான் பல கோரிக்கைகள் நாங்கள் வைத்து இது வரைக்கும் நடைபெறாது இருக்கிறத வழிய, ஒன்றிய அரசாங்கம் ஒன்று சொல்லும் போது நாங்கள் எப்படி தடையாக இருக்க முடியும்? அது முழுக்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அல்ல.